இது வரைக்கும் நான் பார்த்ததுலே இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இவ்வளோ வித்தியாசமா அப்படின்ற மாதிரி எதா இருக்கா சார்? நிறைய இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 600 ஜாதகம் நாங்கள் பதிவு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மட்டும். ஒரு நாளைக்கா ஒரு சார்? நாளைக்கு எப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து எப்படியுமே 40லேருந்து 50 ஜாதகம் பதிவு பண்ணுவோம். அதேமாரி இன்னொரு கிளாஸ் போவோம், அப்போ இன்னொரு கிளாஸ் போவோம். அதுமாரி ஒவ்வொரு ஜாதகம் அது எல்லாமே பொதுவான ஆய்வுகள் அப்படின்னு ஒவ்வொருலேயும் அதிகமாக 60, 40, 50 இப்படி ஜாதகம் வரும்போது ஒரு நாளைக்கு நிறைய ஜாதகங்கள் நாங்கள் ஆய்வு பண்ணுவோம். இது ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் மட்டும் எங்களுக்கு கிடையாது. எனக்கு பார்த்த விஷயங்கள் வந்து எப்படின்னா, நான் வந்து முதல்ல இந்த ஜாதகத்துக்கு முன்னாடி வந்து இந்த சகுனம், பிரசன்னம், ஆருடம் இருக்குல்ல, இதில் தான் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட். என்னென்னா, இப்போ நீங்கள் வர்றீங்க, ஒருத்தர் வர்றாங்க, ஒருத்தர் வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. இல்லைங்க நீங்கள் போங்க, இன்னும் 3 நாளில் அந்த விஷயம் நடக்கும். இது எதை வச்சு சொன்னீங்க? இதுக்கு ஒரு கணக்கு இருந்துச்சு. இது வந்து கடலூரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு ஜோதிடர். என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் கேட்பார், நான் கேள்வி பதில் சொல்லிவிடுவேன். அது செஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு ஜோதிடர். இவங்க 2 பேருமே எனக்கு வந்து பெரிய மறக்க முடியாத ஞாபகம். அது வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் வந்து செஞ்சிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஜோசியர். நாங்கள் வந்து 2013 12, 13 பிறகு தான் படிக்கிறோம். அதாவது எம்ஏ அஸ்ட்ராலஜி படிக்கிறோம் அந்த காலகட்டத்தில். படிக்கும்போது என்ன பண்ணுறோம், இந்தமாரி ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம்ல, இப்போ இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் பார்க்கும்போது, அப்போ இந்தமாரி அமைப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு. நான் பாட்டு செவனேன்ட்டு இருக்கேன். எனக்கு எங்கடா ஓட்டு கேஸுன்னு வரப்போகுதுன்னா, இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க அப்படிங்கிறேன். இல்லை நீ இது போ, கண்டிப்பாக இது நடக்கும், ரொம்ப கவனமாக இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லாத, பயமுறுத்தாதானே. சரின்னு அதே மகர லக்கணம். இது எல்லா ஏஎல்பி ஜோசியர்ட்டையும் இந்த ஜாதகத்தை ஞாபகம் வச்சுருப்பாங்க. இதே மகர லக்கணம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2, செவ்வாய் 8ல், அம்மாவும் அண்ணனும் அந்த பையன் பக்கத்து வீட்டில் ஒரு இடம் சண்டை. இந்த ஒரு சாதாரண ஒரு சண்டை நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க, அவிட்ட நட்சத்திரம் 1, 2 கரெக்டாக செவ்வாய் 8ல் இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் சண்டை நடந்து அம்மா தன்னுடைய அண்ணன் ஜாதகர் 3 பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க.